நமஸ்காரம். எட்டாவது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் அந்த யோகிகள் ரெண்டு மார்க்கம் நம்ம பார்த்தோம். ஒரு மார்க்கம்ல போனா பிரம்மத்தை அடையலாம், இன்னொரு மார்க்கத்துல போற யோகிகள் அந்த சொர்க்கலோகம், அதாவது பிரம்மலோகத்துக்கு முன்னாடி இருக்கிற லோகங்கள் வரைக்கும் போயிட்டு மறுபிறப்பு எடுப்பா, அந்த சுகங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மார்க்கமும் எப்படி இருக்கும், என்ன ரெண்டு வழி அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். உத்தராயணம் தட்சிணாயனம்னு ஓரளவுக்கு அது கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. உத்தராயணம்னா அந்த உத்தராயண காலத்தை சொல்லல இங்க, ஓகேவா? சோ அந்த 6 months அப்படிங்கிற கணக்கு கிடையாது. உத்தராயண தட்சிணாயன மார்க்கம், த வே அலோன், இட்ஸ் நாட் உத்தராயண தட்சிணாயன காலம் அப்படின்னு. சோ ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, உத்தராயண மார்க்கத்துக்குன்னு நிறைய அதிஷ்டான தேவதைகள் இருக்கா. அவள்லாம் 5 பேர் இருக்கா. அது ஒவ்வொரு மார்க்கத்திலயும் 5 தேவதைகள் இருக்கா. அவ நம்மள அந்த இதுக்கு அழைச்சிட்டு போறா அப்படின்னு சொல்லி எஸ்கார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அங்க போய் நம்ம அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ஜங்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஜங்ஷன்லாம் தாண்டி நம்ம அந்த டெஸ்டினேஷன் போவோம். அந்த மாதிரி உத்தராயண இது அது என்னன்னா அக்னி தேவதை, அப்புறம் சூரிய ஒளி அந்த தேவதை, பகல் தேவதை, சுக்ல தேவதை, உத்தராயண தேவதை. அவ எல்லாரும் உங்களை அந்த யோகிகளை எஸ்கார்ட் பண்ணிட்டு அந்த பிரம்மத்துக்கு, பிரம்மலோகத்துக்கு அழைச்சிட்டு போறா அப்படின்னு. இன்னொரு மார்க்கத்துல அப்படியே அதோட ஆப்போசிட். அங்க அக்னி தேவதைக்கு பதிலா புகை, அதாவது தூமன்னு சொல்லுவா, தூம. சோ தூம தேவதை, சந்திர ஒளி, அப்புறம் பகல் மாதிரி இங்க இருள் தேவதை, அங்க சுக்ல, இங்க கிருஷ்ண தேவதை, அதே மாதிரி அங்க உத்தராயண, இங்க தட்சிணாயன தேவதை. சோ அப்படியே அதோட ஆப்போசிட். சோ இவா எல்லாம் எஸ்கார்ட் பண்ணிட்டு போற அந்த மார்க்கம் இருக்கு இல்லையா, அது நம்ம மேல பூலோகத்துக்கு மேல பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கு. சோ அந்த பிரம்மலோகத்துக்கு முன்னாடி லோகம் வரைக்கும் நம்ம எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு இவாளுக்கெல்லாம் மறுபிறப்பு இருக்கு அப்படின்னு. சோ இதுதான் ரெண்டு வழிகள் யோகிகள் போகக்கூடிய. ஒண்ணு பற்றோடு செய்யக்கூடிய யோகிகள், இன்னொன்னு பற்றற்ற செய்யக்கூடிய யோகிகள். பற்றோடு செய்யக்கூடியவாளுக்கு தான் புனர் பிறப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அதுதான் தவிர உத்தராயண காலத்திலயும் தட்சிணாயன அப்படின்னா என்ன, இந்த 6 monthsல செத்தவா மட்டும்தான் பிரம்மத்துக்கு போவாளா அப்படிங்கிறது கிடையாது. சோ இதுதான் கிளாரிபிகேஷன். இந்த உத்தராயணம் தட்சிணாயனம்ங்கிறது அந்த மார்க்கத்தை தான் குறிக்கிறதே தவிர அந்த காலத்தை குறிப்பது இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ 25 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இப்ப அத கன்க்ளூட் பண்ண போற. உத்தராயணம் தட்சிணாயன மார்க்கங்களை பத்தி சொல்லியிருக்க. ஆனா இது எப்போதும் சாஸ்வதமானது, எப்போதும் இருக்கக்கூடியது, நித்தியமானது அப்படிங்கறத இப்ப சொல்றார். யார் மீனும் கூப்பிடு. சத்யா பி மேம். शुक्ल कृष्णे गति ह्येते जगतः शाश्वते मते एकया यात्यनावृत्तिम इम्म போட்டு முடிச்சுக்கோங்க. अन्यया वर्तते पुनः. शुक्ल कृष्णे गति ह्येते, शुक्ल कृष्णे गतीयेते, जगतः शाश्वते मते, जगतः शाश्वते मते, एकया यात्यनावृत्तिम्, एकया यात्यनावृत्तिम्, अन्यया वर्तते पुनः, अन्यया वर्तते पुनः. शुक्ल कृष्णे गतीयेते, जगतः शाश्वते मते, एकया यात्यनावृत्तिम्, अन्यया वर्तते पुनः. शुक्ल कृष्णे गतीयेते, जगतः शाश्वते मते,
एकया यात्यनावृत्तिम् अन्यया वर्तते पुनः. வெரி குட். சோ இப்ப அதுதான் இப்ப நான் சொன்னதுதான் இங்க சொல்றேன். சோ 2 வழிகள் இருக்கு. ஒண்ணு வந்து அர்ச்சிர் மார்க்கம். அர்ச்சிர் மார்க்கம்ங்கிறது தான் அந்த அக்னி. அர்ச்சிஹினா என்ன? அக்னி. சோ அந்த மார்க்கத்துல செல்ற யோகி வந்து திரும்பி வரது இல்ல. பிரம்மலோகத்துக்கு போயிட்டு அப்படியே மோட்சத்துக்கு போயிடுவான். அவன் பரமகதியை அடையறான். இன்னொரு வழியா போற அந்த தூம மார்க்கம், புகை மார்க்கம்னு சொன்னேன் இல்லையா, அந்த தேவதை, அதாவது தட்சிணாயனம் தூம மார்க்கத்துல போற அவ வந்து பற்றோட கர்மம் செய்யும் அந்த யோகிகள். அவ வந்து எல்லா சுகங்களையும் அந்த தேவலோகத்துல எல்லாம் அனுபவிச்சுட்டு மறுபடியும் பிறக்கிறான். பிறப்பு இறப்பு சுழற்சியில திருப்பியும் அவன் வரான். சோ இப்ப வந்து இங்க ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பிறவிகள் அத்தனை கோடான கோடி பிறவிகள் நம்ம மாறி மாறி பிறக்கிற இந்த ஜீவன் இருக்கே, இதுக்கு எப்பவாவதுதான் பகவான் வந்து கிருபை புரிஞ்சு இந்த மனுஷ பிறவிங்கிறத அளிக்கிறார். சோ அந்த வாய்ப்பு மனுஷ பிறவியா இருக்கிறவளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த மத்த லோகத்துக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு. இந்த கர்மங்கள் அப்புறம் அந்த பற்றோட பண்ணா, இப்படி பற்று இல்லாம பண்ணா, இதெல்லாம் மனுஷாளுக்கு தான், விலங்குகளுக்கு கிடையாது. சோ இந்த மனித பிறவின்னு நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதே வந்து எத்தனையோ கோடான கோடி பிறவியில அபூர்வமான ஒரு பிறவி இந்த மனித பிறவி. சோ இந்த பிறவியில இந்த வாழ்க்கைய நல்ல முறையில நம்ம உபயோகப்படுத்தி இந்த 2 மார்க்கங்கள்ல ஏதா ஒண்ணுத்துல நம்ம போய் நல்லதை செஞ்சுண்டு இந்த மார்க்கங்களை நாம் அடைய முடியும் இந்த மனுஷ பிறவியில மட்டும்தான். சோ we have to work towards that. ஏன்னா இப்ப வேற பிறவியில எல்லாம் நம்ம பிறந்திருந்தா இதுக்கெல்லாம் அது சம்பந்தமே கிடையாது. இந்த மனுஷ பிறவின்னு நம்மளுக்கு கிடைச்சதே ஒரு அபூர்வம். அதுக்கே நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கோம். சோ இந்த பிறவியில நம்ம அந்த ஹைட், அந்த இது அல்டிமேட்டா அடையக்கூடிய ஒரு வழி இருக்கு. அதை நம்ம யூஸ் பத்திக்கிறது நம்மளுடைய சாமர்த்தியம். நெக்ஸ்ட், சோ இப்ப வந்து யோகிகள் அவளை பத்தி சொல்லிட்டு, அவ சிறப்பை பத்தி சொல்லிட்டு, அர்ஜுனா நீயும் அதனால கர்மத்தை பற்று இல்லாம செஞ்சு யோகியா ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிக்க போற. இன்னும் 2 ஸ்லோகம். நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முஹ்யதி கஷ்சன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுன. சத்யபிரியா மேம். நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன். नैते श्रुति पार्थ जानन् யோகி முஹ்யதி கஷ்சன योगी मुह्यति कश्चन தஸ்மாத் சர்வேஷு காலேஷு तस्मात् सर्वेषु कालेषु யோகயுக்தோ பவார்ஜுன. योगयुक्तो भवार्जुन. नैते श्रुति पार्थ जानन् योगी मुह्यति कश्चन तस्मात् सर्वेषु कालेषु योगयुक्तो भवार्जुन. नैते श्रुति पार्थ जानन् योगी मुह्यति कश्चन तस्मात् सर्वेषु कालेषु योगयुक्तो भवार्जुन. ஓகே. சோ Thank you, இங்க ma'am. வந்து சொல்ற அர்ஜுனா, எல்லா காலங்களிலும் சமபுத்தியோட, அதாவது இந்த இரட்டை பாவனைகள் இல்லாம சமபுத்தியோட கர்மங்களை செஞ்சுண்டு நீயும் யோகியாக ஆகிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு திருப்பியும் சொல்றார். எக்காலத்திலும் நீ யோகத்துல ஈடுபட்டு இருக்கணும் அப்படின்னு பகவான் அர்ஜுனன்ட்ட சொல்றார். இந்த மனித பிறவி சின்ன குறுகிய காலம்தான். ஏன்னா என்ன, மேக்சிமம் போனா என்ன
இப்போ அதுவும் ரொம்பவே கம்மியா போயிடுது. 50, 60, 70 தாண்டறதே பெரிய விஷயமா இருக்கு. இல்ல ரொம்ப மிஞ்சு மிஞ்சு போனா 100 வருஷம் அவ்வளவுதான். சோ அந்த குறுகிய காலத்து இந்த குறுகிய காலத்துல நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எப்ப மரணம் ஏற்படும்ங்கிறது நம்மளுக்கே தெரியாது. சோ வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும் நம்ம இந்த பக்தி சாதனையில ஈடுபடுத்த முயற்சி செஞ்சுட்டோம்னா செய்ய ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். நடுவுல நிறைய தடைகள் தடங்கல்கள் வரும். இருந்தாலும் அத ஒரு ஒருமித்த மனத்தோட இந்த சாதனையில நம்ம ஈடுபடணும். சோ அந்த ஈடுபடாத நேரத்துல நம்ம உயிர் போச்சுன்னா, இது நம்ம ஏற்கனவே மரண தருவாயில நம்ம அந்த யோக இதுல இருந்து நம்ம தவறிட்டோம்னா மறுபிறப்பு பிறக்க நேரிடும். அதனால அந்த பகவானை அடையணும்னு நினைக்கிற மனிதன் இடைவிடாது அந்த சாதனையை புரிய வேண்டும். யோக சாதனை அது கர்ம யோகமா இருந்தாலும் சரி, பக்தி யோகமா இருந்தாலும் சரி, அந்த யோக சாதனையை இடைவிடாது புரிய வேண்டும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எப்ப மரணம் சம்பவிக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த நேரம் இருக்கும், அடுத்த வினாடி எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. அதனால எப்போதும் இடைவிடாம அந்த இதுல இருந்தா நம்ம மரண காலத்திலயும் அதோட அந்த ஒரு பிரஜையிலேயே இருப்போம். நம்மளுக்கு அது பரமாத்மாட்டை நம்மள அழைத்து செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். லாஸ்ட் ஸ்லோகம். வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வ மிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தான முபைதி சாத்யம். கவிதா மேம். சோ இது 4 லைன் ராகம். வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ. சாவித்ரி பிச்சை மாமி. वेदेषु यज्ञेषु तपस्सु चैव दानेषु यत् पुण्यफलं प्रदिष्टम् दानेषु यत् पुण्यफलं प्रदिष्टम् अत्येति तत्सर्वमिदं विदित्वा अत्येति तत्सर्वमिदं विदित्वा योगी परं स्थानमुपैति चाद्यम्. योगी परं स्थानमुपैति चाद्यम्. वेदेषु यज्ञेषु तपस्सु चैव दानेषु यत् पुण्यफलं प्रतिष्ठम् अत्येति तत्सर्वमिदं विदित्वा योगी परं स्थानमुपैति चाद्यम्. वेदेषु यज्ञेषु तपस्सु चैव दानेषु यत् पुण्यफलं प्रतिष्ठम् अत्येति तत्सर्वमिदं विदित्वा योगी परं स्थानमुपैति चाद्यम्. ஓகே. சோ இது நம்மளுக்கு ஒரு பலஸ்ருதி மாதிரி. இந்த 8வது அத்தியாயத்துல நம்ம எத்தனையோ கருத்துக்கள் பார்த்தோம். நம்ம அந்த நிர்குண சகுண ஸ்தூல சூக்ஷ்ம ஸ்வரூபங்கள், அப்புறம் அவர் அர்ஜுனன் கேக்குறான் நிறைய கொஸ்டின்ஸ். பிரம்மம்னா என்ன, இதுனா என்னன்னு நம்ம பார்த்தோம். அந்த 6 டேர்ம்ஸ் அதெல்லாம் மீனிங் என்னன்னு கேக்குறா. அதெல்லாம் சோ இந்த தத்துவ ரீதியா இந்த விளக்கங்கள் எல்லாத்தையும் யாரு தெரிஞ்சுண்டாலோ அவ இந்த இதெல்லாம் கடந்து செல்கிறான், பரமபதத்தை எளிதாக அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பலஸ்ருதி ஸ்லோகம் மாதிரி. இந்த சாப்டருடைய இந்த கருத்துக்கள் ஆர் இந்த இதெல்லாம் எல்லா தத்துவத்தையும் செவ்வனே புரிஞ்சுண்டு அவன் பயன் மேல, அதாவது பற்று இல்லாமல் அவன் கர்மங்களை செஞ்சுண்டு வந்தானா அவன் பரமபதத்தை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபதேசம், இந்த ரகசியத்தை அவர் சொல்லி முடிக்கிறார். சோ இதுல நம்ம நிறைய பார்த்தோம். இந்த சாப்டர்ல அவருடைய சகுண நிர்குண ஸ்வரூபம்,
அப்புறம் ஸ்தூல சூக்ஷ்ம ஸ்வரூப உபாசனை, அப்புறம் பகவானுடைய குணங்கள், அவருடைய பிரபாவம், அது மாதிரி எப்படி சாதனை பண்ணா அந்த பகவானை அடையலாம், அண்ட் எங்க வரைக்கும் மார்க்கத்துல போனா திரும்பி வர வேண்டியதில்லை, அந்த 2 மார்க்கங்கள் பத்தி, எங்க போனா திருப்பி வர நேரிடும், அதான் அந்த 2 மார்க்கங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, தூம மார்க்கம், அர்ச்சை மார்க்கம், அது 2யும் பத்தி இது எல்லாத்தையும் நம்ம தத்துவ ரீதியா முழுக்க தெரிஞ்சுண்டவா பரமகதியை பெறுவர் அப்படின்னு சொல்லி இத முடிக்கிறார். சாவித்ரி பிச்சை மாமி இதை முடிச்சுடுங்க. எஸ் மேம். ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அக்ஷர பிரம்ம யோகோ நாம் அஷ்டமோத்யாயக. நாம அஷ்டமோத்யாயக. நாம அஷ்டமோத்யாயக. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓகேவா, நிறைய பார்த்தோம் இந்த சாப்டர்ல. இப்போ அடுத்தது நவம அத்தியாயம். சோ இது எல்லாமே பக்தி யோகம். நான் சொன்னேன் முதல் 6 வரைக்கும் நம்மளுக்கு கர்மயோக இதுதான் பிரதானமா வச்சு சொல்ற. 7 to 12 எல்லாமே பக்தி யோகத்தை தான் பிரதானமா வச்சு சொல்ற. மத்த டீடைல்ஸ் எல்லாம் நடுவுல வந்தாலும் மெயின் கண்டென்ட்ங்கிறது பக்தி யோகத்தை பத்தி தான் இருக்கும். சோ இங்கேயும் நம்மளுக்கு அடுத்ததோட பேர் பார்த்தோம்னா நவம அத்தியாயக ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படின்னு பேர் கொடுத்திருக்கா. சோ அந்த ராஜ அப்படின்னாலே எதுக்கு சொல்லுவா, தலைவன். ராஜாங்கிறது என்ன, தலைவன் அப்படின்னு. சோ ஒரு தலை சிறந்த வித்யா அப்படின்னு சொல்றா. தலை சிறந்த ரகசியம், குஹ்யம் அப்படின்னாலே ரகசியம் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த இதுல நம்மளுக்கு அந்த மாதிரி போற்றப்பட வேண்டிய ரகசியங்கள் பத்தி சொல்ல போற பகவான், உபதேசம் பண்ண போற. அதுக்காகவே இது பேரு ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம். சோ இப்ப நம்ம பார்த்தோம் பிரம்மம், அந்த 6 டேர்ம்ஸ், அத்தியாத்மம், அப்புறம் கர்மம், அதிபூதம், அதிதெய்வம், அதியஜ்ஞம். சோ இந்த 6 டேர்ம் பத்தி நம்ம பார்த்தோம். அத பத்தி எல்லாம் அவர் சொன்னார் போன சாப்டர்ல. ஒவ்வொன்றும் என்ன என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும், அந்த தத்துவங்கள் பத்தி எல்லாத்தையும் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த கடைசி காலம் மரண தருவாயில உபாசனை அத பத்தியும் சொன்னார், அந்த மார்க்கங்கள் பத்தியும் சொன்னார் இல்லையா. இப்போ இந்த சாப்டர்ல நம்மளுக்கு விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானத்தை பற்றி கூறப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது விஞ்ஞானம்னா என்ன, ஞானம்னா என்ன அப்படின்னு. ஞானம்ங்கிறது அந்த பரமாத்மாவை நிர்குண சூக்ஷ்ம ஸ்வரூபமா அவருடைய பெருமைகள் பிரபாவம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற அந்த ஞான யோகத்தை, ஞான மார்க்கத்தை கடைபிடிக்கிறவா, அதுதான் நம்மளுக்கு ஞானம் அப்படின்னு சொல்றோம். விஞ்ஞானம்ங்கிறது நம்மள மாதிரி இருக்கிறவா, பகவானுடைய ஸ்தூல ரூபம். பகவான்னா இப்ப கிருஷ்ணர் இப்படி இருப்பார், அவருடைய லீலைகள், அவருடைய பெருமை பிரபாவம், அவரோட கதைகள், இந்த மாதிரி நம்ம அந்த பகவத் ஸ்வரூபத்தை வழிபடுறதுங்கிறது தான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்வார். சோ இப்ப விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானத்தை பற்றி நான் கூறப்போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த சாப்டர். சோ இங்கேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அந்த பக்தி இதோட, அந்த பக்தி பூஜை பண்றவா எப்படி பூஜை பண்றா, அவளுடைய சிறப்பு, அந்த மார்க்கத்துல போகாதவா என்ன தப்பு பண்றா அப்படிங்கறது எல்லாத்தையும் இதுல சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச இதம் தூ தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம் யனசூயவே ஞானம் விஞ்ஞான சகிதம் யஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். அசுபாத் அது. சோ சேர்த்து சொல்லும் போது சுபாத்னு அங்க சைலண்ட் ஆயிடும். சாந்தி மாமி.
ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத நவமோऽध्यायः. ராஜவித்யா ராஜகுஹ்யயோகः. ॐ श्री परमात्मने नमः। नवमोऽध्यायः। राजविद्या राजगुह्य योगम्। श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच इदं तु ते गुह्यतमम् इदं तु ते गुह्यतमम् प्रवक्ष्याम्यनसूयवे प्रवक्ष्याम्यनसूयवे ज्ञानं विज्ञानसहितम् ज्ञानं विज्ञानसहितम् यज्ञात्वा मोक्ष्यसे शुभात्. यज्ञात्वा मोक्ष्यसे शुभात्। श्रीभगवानुवाच इदं तु ते गुह्यतमं प्रवक्ष्यामं यनसूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोक्ष्यसे शुभात्। श्रीभगवानुवाच इदं तु ते गुह्यतमं प्रवक्ष्याम्यनसूयवे ज्ञानं विज्ञानसहितं ज्ञात्वा मोक्षयसे शुभात्। यज्ञात्वा मोक्षयसे शुभात्। ஐட்டா மம்மி சொல்லுங்க. ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोक्षयसे शुभात्। மோக்ஷய இல்ல மாமி, மோக்ஷ்ய. मोक्षयसे மோக்ஷய இல்ல, शुभात्। மோக்ஷ்ய. இக்ஷுதான். मोक्ष्यसे शुभात्। ஓகே. தேங்க் சோ யூ. இங்க வந்து அதான் இன்ட்ரோடக்ஷன். அர்ஜுனா, சோ உனக்கு நான் இப்போ இந்த ஞானம், விஞ்ஞானம், விஞ்ஞானத்தோடு கூடிய இந்த ஞானத்தை பத்தி உனக்கு நான் நன்றாக விளக்கி கூறப் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கறதுக்கு முன்னாடி அதோட பெருமைய பத்தி முதல்ல சொல்ல போறேன். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ர மித முத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்து மவ்யயம். சௌமியா மேம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யயம். சுசுகம் கர்த்துமவ்யயம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யயம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யயம். ஓகே. சோ இந்த விஞ்ஞானத்தோடு கூடிய இந்த ஞானம்னு இருக்கே, இது வந்து அப்பேற்பட்ட சிறந்த போற்றப்பட வேண்டிய ஒரு வித்யையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இது மிகவும் புனிதமானது, மிகவும் சிறந்தது, தர்ம நெறிக்கு உட்பட்டது அண்ட் கடைபிடிப்பதற்கும் ரொம்ப எளிதான ஒரு வித்யை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது சொன்னார். இது ரொம்ப ஒஸ்தி அப்படிங்கிற மாதிரி. சோ இப்ப நம்மளுக்கே ஒரு கியூரியாசிட்டி வருது. அவ்வளோ ஈஸின்னு வேற சொல்றாரு, அவ்வளோ சிறந்ததுன்னு பகவானே சொல்றாரு, அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கே ஒரு கியூரியாசிட்டி வர்றதுக்காக அதோட பெருமையை முதல்ல சொல்லிடுறாரு. சோ இதுல நம்மளுக்கு நிறைய நம்ம பார்க்க போறோம். சகுண, நிர்குண,
அதே மாதிரி உருவமுள்ள உருவம் இல்லாத எல்லா ஸ்வரூபங்களோட தத்துவங்கள், அப்புறம் அவற்றின் குணம், பிரபாவம், பெருமை எல்லாம், அது அப்புறம் எப்படி உபாசனை பண்ணணும் அப்படிங்கிறது, அப்புறம் அந்த உபாசனை பண்ணா நம்மளுக்கு என்ன பயன் எல்லாமே விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ற. சோ இப்ப நம்மளுக்கே ஒரு கியூரியாசிட்டி வரும், இது என்னடா அவ்வளவு அழகா சொல்றாரு, என்னென்னமோ விஷயம் இருக்கே, அண்ட் இது இவ்வளவு ஈஸின்னு வேற சொல்லிட்டாரு அப்படின்னு. சோ என்ன அப்படிங்கிறது பாப்போம். அதையும் சொல்லிட்டு இன்னொன்னு பிரமாதமா இங்கே அவர் சொல்றாரு, இது சாஸ்வதமானது. அதாவது இந்த பகவானை பத்தி நம்ம இந்த விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானம்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஞானம் நம்மளுக்கு கிடைச்சிடுதுன்னா அது எப்பவுமே அழிவதே கிடையாது, அது நம்மளுக்கு மறந்தே போகாதான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது மறந்தே போகாது. ஒரு வாட்டி மனுஷன் நல்ல முறையில இத கற்று தேர்ந்துட்டான்னா எந்த நிலையிலையும் எப்போதும் இத மறக்க மாட்டான் அப்படின்னு. அதே மாதிரி இத கத்துண்டதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயனும் அழியாததா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட பெரிய விஷயம் இது அப்படிங்கறத சொல்றார். இதெல்லாம் சொல்லி கடைசியில என்ன சொல்ற, கர்த்தும் சுசுகம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இது கடைபிடிப்பதற்கும் ரொம்ப எளியது. இவ்வளோ நம்ம ஆஹா ஓஹோங்கிறாரே, ஒருவேளை ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நீங்க நினைக்க வேண்டாம், கடைபிடிப்பதற்கும் இது ரொம்ப எளிது அப்படின்னு சொல்ற. சோ இந்த சாதனை ஆரம்பிச்ச உடனேயே அந்த சாதகனுக்கு மனசுல ஒரு அமைதி, அந்த சாந்தி, சுகம், இது எல்லாமே அனுபவத்தில் வர தொடங்கும் அப்படின்னு அவரே சொல்றார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போறதுன்னு நினைக்கிறேன், நானும் இனிமேதான் படிக்கணும். சோ இவ்வளோ பெருமை இருக்கே இந்த விஷயத்துல, சாதனையும் எளிது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் எல்லா மனுஷாலும் இதை ஏற்கவில்லை அப்படிங்கிறதுக்கு அவரே சொல்றார், ஸ்ரத்தையின்மைதான். இப்போ நம்மளே ஒரு காரியத்தை நம்மளுக்கு சொல்லுவா சின்ன வயசுல இருந்தே, அம்மா ஸ்ரத்தையோட பண்ணு அப்படின்னு. கோபம் வரும் அப்பெல்லாம், இந்த ஸ்ரத்தைங்கிறது எவ்வளவு முக்கியம்ங்கிறது சொல்ற. சோ அந்த ஸ்ரத்தையின்மைதான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரத்தை இல்லாதவர்களை பத்தி இப்போ சொல்ல போறார். அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ் யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. சுதா சிவகுமார் மாமி. அஸ்ரத்ததானாः புருஷா அஸ்ரத்ததானாः புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வத்மனி. மிருத்யு சம்சார வத்மனி. அஸ்ரத்ததானாः புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வத்மனி. அஸ்ரத்ததானாः புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வத்மனி. தேங்க்யூ மாமி. So, இந்த மாதிரி பகவானோட ஸ்வரூபம், அவரோட பிரபாவம், அவரோட குணம், இதுல எல்லாம் துளியும் நம்பிக்கை இல்லாம அந்த பக்தி சாதனையை கொஞ்சமும் புரியாமல் இந்த கஷ்டமா கிடைக்கிறதற்கு அரிய மனித பிறவியை வெறும் இந்த போகங்களை அனுபவிப்பதில் மட்டும் ஈடுபட்டு வாழ்க்கையை வீணடிக்கும் அந்த மனிதர்கள் இருக்கா இல்லையா, நம்பிக்கை இல்லாத அந்த மனிதர்கள், அவ என்னை எப்போதும் அடையவே மாட்டா, திருப்பியும் திருப்பியும் இந்த பிறப்பு இறப்பு சுழல், இந்த சம்சார சக்கரத்துல சிக்கிண்டு திருப்பியும் திருப்பியும் இதுலயே சுத்திண்டு இருப்பா அப்படின்னு சொல்ற. சோ இந்த அரிய மனித
இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இந்த மனித பிறப்புங்கிறது கிடைச்சிருக்கு. இத ஒழுங்கா இந்த மார்க்கங்கள்லாம் இவ்வளவு நம்மளுக்கு அழகா ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி எடுத்து சொல்றார். கிளைம் பண்ணி நம்மளை கொண்டு உடறதுதான் பாக்கி, அத்தனையும் அவர் பண்றார். நம்ம ஏறி நம்ம கரையேறது நம்ம கையில இருக்கு. சோ இப்ப அவருடைய அந்த அழிவற்ற ஸ்வரூபம், அவ்யக்தம்னு சொல்லுவா. அதுதான் அழிவற்றங்கிறதுதான் அவ்யக்தம். அவ்யக்த ஸ்வரூபத்தை பத்தியும் அதோட பெருமையை பத்தியும் சொல்ல போற. மயா தத மிதம் சர்வம் ஜகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வ பூதானி ந சாஹம் தேஷ் வவஸ்திதஹ. சுதா ஸ்ரீனிவாசன் மாமி. நமஸ்காரம்மா. மயா ததமிதம் சர்வம் மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினா ஜகதவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி மத்ஸ்தானி சர்வபூதானி ந சாஹம் தேஷ்வவஸ்திதஹ. ந சாஹம் தேஷ்வவஸ்திதஹ. மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி ந சாஹம் தேஷ்வவஸ்திதஹ. மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி ந சாஹம் தேஷ்வவஸ்திதஹ. ஓகே, பியூட்டிஃபுல். சோ இப்போ நம்ம ஒரு ஐஸ் கியூப் எடுத்துக்கிறோம். அந்த ஐஸ் கியூப்குள்ள என்ன இருக்கு? ஃபுல்லா நீர் தான் இருக்கு, தண்ணி தான் இருக்கு. ஆனா அந்த தண்ணிய நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா? அதே மாதிரி அந்த தண்ணியுடைய உருவம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அது ஐஸ் கியூப் ஃபுல்லா உள்ள தண்ணி தான் இருக்கு. ஆனா நம்ம பார்க்கிறது வெறும் ஒரு சாலிட் ஃபார்ம். அந்த தண்ணி லிக்விட் ஃபார்மா நம்ம பார்க்கறது இல்ல. உள்ள ஆனா இருக்கிறது அந்த நீர் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரிதான் அந்த பரமாத்மாவும் இந்த உலகமும் அதோட கனெக்ஷனும் இந்த மாதிரிதான். உலகம்னு ஒண்ணு இருக்கு, உள்ள இருக்கிறது முழுக்க பரமாத்மா தான். ஆனா அந்த பரமாத்மா கண்ணுக்கு தெரியாது. எக்ஸாக்டா ஒரு ஐஸ் கியூபும் இந்த உலகமும் ஒரு மாதிரின்னு சேம்னு எடுத்துக்கோங்க. உள்ள இருக்கிறது தண்ணி. அதே மாதிரி உலகத்துல ஃபுல்லா நிறைந்து இருக்கிறது பரமாத்மா. ஆனா கண்ணுக்கு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரிதான். சோ இங்க அதுதான் இங்க சொல்ற, பனிக்கட்டியில் நீர் போர் நிறைந்து இருக்கிறார் அப்படின்னு. சோ இப்ப ஆகாசத்துல நம்மளுக்கு காத்து, ஒளி இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆபரணத்துல தங்கம் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம கண்ணுல பாக்குறது அந்த ஆபரணம் அப்படிங்கிறது தான். அது ஆனா தங்கம் அதுக்குள்ள இருக்கு. அது மாதிரி. சோ அதே மாதிரிதான் இப்ப ஒரு மண் பானை எடுத்துட்டோம்னா மண்ணு அதுதான் ஆதாரம். மண்ணு தான் உள்ள நிறைஞ்சு இருக்கு அப்படிங்கிறது. பட் பானையா ஆனப்புறம் நம்ம மண்ணா அதை பார்க்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த அகில உலகமும் இதை படைத்த அந்த பரமேஸ்வரனுடைய உருவம் இல்லாத வடிவத்தால் நிறைந்து இருக்கிறது. ஓகேவா? சோ எல்லாமே இந்த அகில உலகமுமே அந்த பகவானை தான் சார்ந்து இருக்கிறது. நெக்ஸ்ட், ந ச மத்ஸ்தானி பூதானி பஷ்ய மே யோக மைஸ்வரம் பூதபிருன் ந ச பூதஸ்தஹ மமாத்மா பூத பாவனஹ. சுஜாதா மேம். ந ச மத்ஸ்தானி பூதானி न च मत्स्थानि भूतानि பஷ்ய மே யோகமைஸ்வரம் पश्य मे योगमैश्वरम् பூதபிருன் ந ச பூதஸ்தஹ भूतभृन्न च भूतस्थः மமாத்மா பூத பாவனஹ. ममात्मा भूतभावनः
न च मत्स्थानि भूतानि पश्य मे योगमैश्वरम् भूतभृन्न च भूतस्थः ममात्मा भूतभावनः न च मत्स्थानि भूतानि पश्य मे योगमैश्वरम् भूतभृन्न च भूतस्थः ममात्मा भूतभावनः. ஓகே, சோ இங்க வந்து பகவான் என்ன சொல்ற, தன்னுடைய யோக சக்தி அப்படிங்கிற அந்த சக்திய பத்தி சொல்ல போற. அர்ஜுனா, அந்த யோக சக்தியுடைய அற்புத செயல் என்ன தெரியுமா, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்ற. இந்த எல்லா உலகமும் என்னிடம் காணப்படவும் செய்கின்றன, என்னை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு. சோ அந்த மனிதனுடைய நோக்குல பார்த்தோம்னா, உலகம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கிற வரைக்கும் எல்லாமே அந்த பரமாத்மாட்ட இருக்கு அப்படிங்கிற அந்த இதுலதான் இருக்கா. சோ எல்லாத்துக்கும், அகில உலகங்களுக்கும் ஆதாரம் அந்த பரமாத்மா தான் அப்படின்னு, உண்மையில அவர்தான் அனைத்துமாக இருக்கார், அவரை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒன்ஸ் அந்த ஞானம் பெற்ற பிறகு அவனோட நோக்குல இந்த உலகம்ங்கிறதே கிடையாது அப்படிங்கும் பொழுது அவரை தவிர வேற பொருளே இல்ல அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல வரும். இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நானே இது ஒரு 10-15 டைம்ஸ் திருப்பியும் படிச்சு நான் புரிஞ்சுட்டேன். அதாவது மனசுல புரிய, வேர்ட்ஸ் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட்ங்கிறது திருப்பி அதை நான் படிச்சு கொஞ்சம் யோசிச்சு, ஏன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எனக்கு அது புரிஞ்சிருத்து, பட் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல இதுக்கு மேல. அவாவா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஐ டோன்ட் நோ, எனக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் புரியறதுக்கு. அதாவது நம்மளுக்கு அவர்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், அவர்தான் அனைத்துமா இருக்கார். பட் நீ ஞானம் பெற்ற அப்புறம் அவர் என்ன சொல்றது, அவரை தவிர வேற ஒரு பொருளும் இல்லை அப்படிங்கறது தான் உண்மை அப்படின்னு. சோ இந்த உலகம் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு தனியாவே கிடையாது அப்படின்ற அந்த ஒரு ஞானம் கிடைக்கும்ன்ற மாதிரி வரும். எனக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. சோ இந்த யோக சக்திங்கிறது பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யாரிடமும் கிடையாது அப்படின்னு சொல்றேன். சோ இப்ப வந்து எல்லாத்துலயும் அவர்தான் நிரம்பி இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றோம், நிலை பெற்று இருக்காருன்னு. அத வந்து இப்போ எக்ஸாம்பிள்ஸோட நம்மளுக்கு புரியறதுக்காக, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு புரிஞ்சுது சொல்ல தெரியல அப்படின்னு, நானே அரங்குறேன். இப்ப அவரே வந்து எக்ஸாம்பிள்ஸோட அத கொஞ்சம் ஓரளவுக்கு புரிய வைக்கிறார். அவர்தான் தெரியறது, நம்மளை பத்தி தெரியறது அவருக்கே, அதனாலதான் பின்னாடியே எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துட்டே வர்றார். அப்படியாவது புரியறதான்னு பார்ப்போம். யதாகாஷ ஸ்திதோ நித்யம் வாயுஸ் சர்வத்ர கோ மகான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானீத் யுபதாரய. சுந்தரி மாமி. யதாகாஷஸ்திதோ நித்யம் यथाकाशस्थितो नित्यं वायुः सर्वत्र गो महान् वायुः सर्वत्र गोमहान् तथा सर्वाणि भूतानि तथा सर्वाणि भूतानि मत्स्थानीत्युपधारय. मत्स्थानीत्युपधारय. यथाकाशस्थितो नित्यं वायुः सर्वत्र गोमहान् तथा सर्वाणि भूतानि मत्स्थानीत्युपधारय. यथाकाशस्थितो नित्यं वायुः सर्वत्र गोमहान् तथा सर्वाणि भूतानि मत्स्थानीत्युपधारय. Okay. So இங்க நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக அழகா அவர் சொல்றார். இப்போ
ஆகாயம்னு ஒண்ணு இருக்கு. ஆகாயத்திலேருந்து தான் வாயு உண்டாகிறது. சரியா? சோ வாயு உண்டாவது ஆகாசத்திலே, அப்புறம் அதிலேயே நிலை பெற்று இருக்கு, அதிலேயே லயமும் அடையிறது, அதாவது அதிலேயே அழிஞ்சும் போறது. சோ இந்த மாதிரி வாயுவுடைய உற்பத்தி, நிலை, லயம் எல்லாமே ஆகாசத்திலேயே நேரறது. எப்போதும் அது ஆகாசத்தை விட்டு வேறையா இருந்ததே இல்லை, ஆகாசத்திலேயே நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னு. அப்படி இருந்தும் ஆகாசத்துக்கு அந்த வாயுவுடைய விகாரங்கள்ல கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாம, அதாவது அது வெறும் அது ஒரு ஆகாசம்ங்கிறது வெறும் ஆதாரமா தான் இருக்கு. அதுல இருந்து வாயு உற்பத்தி ஆறுது, அதோடைய இதெல்லாம் பண்றது, திருப்பியும் அதுலயே லயம் அடையிறது. ஆகாசம் வெறும் அதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கே தவிர வேற எந்த விதத்திலையும் அது தொடர்பு இல்லாமல் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் பிராணிகளுடைய உற்பத்தி, அதாவது நம்ம ஜீவ சமுதாயம் இருக்கு இல்லையா, அதோட உற்பத்தி, இருப்பு, அழிவு எல்லாமே பகவானுடைய சங்கல்பத்தோடைய ஆதாரத்துல ஏற்படுறது. சோ அதுக்கப்புறம் எல்லாமே பகவானிடமே நிலை பெற்று இருக்கிறது. ஆனாலும் எப்படி ஆகாசத்துக்கும் அந்த வாயுவுடைய இதுல எதுவுமே இன்டர்ஃபியர் ஆகாம தனித்து இருக்கோ, அதே மாதிரிதான் பகவானும் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரா இருக்கார். சோ இப்போ இந்த எக்ஸாம்பிளோட சொல்றான், ஆகாசமும் வாயுவும் மாதிரிதான் பகவானும் இந்த ஜீவ ராசிகளும் அப்படின்னு. சோ பகவானுக்கு எந்தவித விகாரமும் கிடையாது. எப்படி ஆகாசம் ஒரே மாதிரியா இருக்கு, அதுல இருந்து உற்பத்தி ஆறுது, அதுல இருந்து அதுலயே லயமடையிறது, அது பாட்டுக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருது. சோ அது ஆகாசம்ங்கிறது ஆதாரமா தான் இருக்கு, வாயு பாட்டுக்கு அது எல்லாமே பண்ணிட்டு அது ஆகாசத்திலேயே ஒடுங்குது. அதே மாதிரிதான் பரமாத்மாலேருந்து தோன்றின இந்த பிராணிகள் எல்லா இதுவும் அவ இது பண்ணி திருப்பியும் பரமாத்மாட்டையே லயமாறுது. அவர் வெறும் ஆதாரமா இருக்கார், இது எல்லாத்துக்கும் இந்த விகாரங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ இப்ப நம்மளுக்கு சொல்றார் எப்படி, நான் இதை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், அது திருப்பியும் இங்க அதே மாதிரி அதே இதுதான் வருது, நம்மளுக்கு ரெக்கலெக்ஷன் மாதிரி இருக்கு. சர்வ பூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விஸ்ருஜாம் யஹம். ஸ்வர்ணா மேம். सर्वभूतानि कौन्तेय सर्वभूतानि कौन्तेय प्रकृतिं यान्ति मामिकाम् प्रकृतिं यान्ति मामिकाम् कल्पक्षये पुनस्तानि कल्पक्षये पुनस्तानि कल्पादौ विसृजाम्यहम् कल्पादौ विसृजाम्यहम्. सर्वभूतानि कौन्तेय प्रकृतिं यान्ति मामिकाम् कल्पक्षये पुनस्तानि कल्पादौ विसृजाम्यहम्. सर्वभूतानि कौन्तेय प्रकृतिं यान्ति मामिकाम् कल्पक्षये पुनस्तानि कल्पादौ विसृजाम्यहम्. विसृजाम्यहम् विसृजाम्यहम्. Thank you, Mummy. சொன்ன மாதிரி இருந்தது. விஸ்ருஜாமியம். விஸ்ருஜாமியம். குட். சோ நம்ம பார்த்தோம் முன்னாடி இதுல பிரம்மாவுக்கு ஆயுள் 100 ஆண்டு அப்படின்னு. நம்ம வருஷம் கிடையாது, பிரம்மாவுடைய வருஷம். அது எத்தனையோ கோடான கோடி வருஷங்கள், அதெல்லாம் நம்ம கணக்கு பார்த்தோம். சோ அந்த 100 ஆண்டுகள் முடிஞ்சு அந்த பிரம்மாவோட ஆயுள் முடியறது இல்லையா, அதுதான் கல்பக்ஷயம் அப்படின்னு சொல்வா. அதாவது கல்பங்களுடைய முடிவு, மகா பிரளயம். அந்த 100 பிரம்மாவோட 100 வயசு முடியும் போதுதான் மகா பிரளயம் ஆகும். மகா பிரளயம் ஆன உடனே எல்லாமே பகவானுடைய பிரகிருதியை அடைகிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் கல்பம் திருப்பியும் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் திருப்பியும் ஆறுது. சோ கல்பத்தோட முடிவுல என்ன ஆறுது, எல்லா உடல்கள், புலன்கள்,
மனம், புத்தி, போக பொருட்கள், இத்தனை உலகங்கள், பிராணிகள் எல்லாமே பிரகிருதியில வந்து ஒடுங்கி போயிடுறது. ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே பிரகிருதியில வந்து ஒடுங்கி போயிடுறது. ஆனா என்ன, ஒவ்வொரு ஜீவராசி இருக்கு இல்லையா, அவளுடைய ஆஹ் ஓகே, அது அப்புறம் வரும். எல்லாமே வந்து மூல பிரகிருதியில ஒடுங்கிறது. அப்புறம் கல்பம் முடிஞ்சு திருப்பியும் நம்மளுக்கு சிருஷ்டி ஆரம்பிக்கிறது இல்லையா, அதாவது பிரம்மாவுடைய அந்த 100 ஆயுசு முடிஞ்சு திருப்பியும் ஜீவன்கள்லாம் அவளோட வினை பயன்கள்லாம் திருப்பியும் அனுபவிக்கணும் இல்லையா, அதுக்காகவே திருப்பியும் பகவான் ஜகத்தை விரிவுபடுத்துகிறார். அப்போ என்ன ஆகும், மகா பிரளயம் முடிஞ்ச மாதிரி மகா சர்க்கம் திருப்பியும் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார். பெரிய படைப்பு, பெரிய அழிவு ஆச்சு இல்லையா, சோ பெரிய படைப்பு திருப்பியும் ஆரம்பிக்கிறது. அப்போ வந்து தன்னோட சங்கல்பத்தினால புதிய ஹிரண்ய கர்ப்பன், அதாவது பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார். அப்புறம் அதோட எல்லா லோகத்தையும் திருப்பியும் சேர்த்து படைக்கிறார். சோ இப்படின்னு திருப்பியும் நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது. சோ இது ஏற்கனவே பார்த்ததுதான், பிரம்மாவோட ஆயுசு முடிஞ்ச உடனே மகா பிரளயம். அதாவது ஒவ்வொரு கல்பத்தோட முடிவிலையும் வந்து நம்ம எல்லாம் ஒரு பிரளயம் நடக்கும். அந்த பிரளயம் முடிஞ்சு நம்ம பிரம்மா கிட்ட இது ஆயிட்டு பிரம்மாட்டேந்து சிருஷ்டி வரும். நான் சொல்றது பிரம்மாவுடைய ஆயுளே அந்த 100 வயசு முடிஞ்ச உடனே மகா பிரளயம் நடக்கும், மொத்தமா சேர்த்து மூல பிரகிருதிக்கு போயிடும். அப்புறம் புதிய பிரம்மா ஹிரண்ய கர்ப்பன் படைக்கப்படுவார். திருப்பியும் லோகங்கள் படைக்கப்படும், பிரம்மலோகம். அப்புறம் திருப்பியும் எல்லாத்தையும் ஆரம்பிக்கும். ஓகேவா? சோ அத்தனை நடக்கும் பொழுதும் இவ்வளோ பெரிய ஒடுக்கம் நடக்கிறதே, அத்தனை ரெக்கார்ட்ஸும் ஃபிராக்ஷன் ஆஃப் த இது வரைக்கும் அத்தனை பேருடைய கர்மங்கள் இது அது எல்லாமே அந்த ரெக்கார்ட்ஸோட போய் அப்படியே போய் ஒடுங்கிக்கும். அதனால்தான் திருப்பியும் சிருஷ்டி போது பார்த்தோம்னா அவ கர்ம வினைக்கு ஏற்ப அப்படின்னு. அப்படின்னா நினைச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய டேட்டா பேஸ் அங்க இருக்கும் இல்லையா. சோ ஜீவன்கள் இந்த பிரகிருதிக்கு கட்டுப்பட்டிருக்கும் வரை திரும்ப திரும்ப இதே மாதிரி கல்பத்தோட ஆரம்பத்துல திருப்பியும் கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி பலவித பிறவிகளை எடுப்பார்கள். ஓகேவா? சோ நம்ம இந்த மாதிரி ஒடுக்கம் பிறப்பு நம்ம சொல்றோமே, போன ஜென்மத்துல என்ன பண்ணேனோ அப்படின்னு. இவ்வளோ ஜென்மங்கள், இவ்வளோ கணக்குகள் நம்மளுக்கு பின்னாடி இருக்கு. அதனால்தான் சில சமயம்லாம் நம்ம நான் யோசிப்பேன், கனவுல சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ வரும், தெரியாது நம்மளுக்கு எந்தெந்த ரெக்கார்ட்ஸ், எந்த டேட்டாபேஸ்ல எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த ஒரு தொடர்பு இருந்ததோ அதெல்லாம் தான் நம்மளுக்கு கனவுல திருப்பியும் வருது. எதுக்கு சம்பந்தம் இல்லாம வருது? சில இது எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கு, இதெல்லாம் சயின்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ இவர் சொல்றார், இத்தனை வேலையெல்லாம் நடக்கிறதே, பிரளயம், சிருஷ்டி, இதெல்லாம் நான் நடத்துறேனே தவிர அந்த கர்மங்கள் என்னை கட்டுப்படுத்தது இல்லை அப்படின்னு சொல்றார். ந ச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தி. அதுக்கு முன்னாடி உள்ளது மேம், 9-8. சரி சரி. பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய விஸ்ருஜாமி புனః புனः பூத கிராம மிமம் கிருத்ஸ்னம். இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அவசம் பிரகிருதேர் வசாத். தேன்மொழி மேம். எஸ் மேம். பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய விஸ்ருஜாமி புனః புனः பூத கிராமமிமம் கிருத்ஸ்னம். அவசம் பிரகிருதேர்வசாத். பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய விஸ்ருஜாமி
प्रकृतिं स्वामवष्टप्य அவ்வளவுதான். ஸ்வாம் அவஷ்டப்ய. பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய. प्रकृतिं स्वामवष्टप्य विसृजामि पुनः पुनः भूतग्राममिवं कृष्णम् अवशं प्रकृतेर्वशात् प्रकृतिं स्वामवष्टप्य विसृजामि पुनः पुनः भूतग्राममिवं कृष्णम् अवशं प्रकृतेर्वशात्. ஓகே. சோ விஸ்ருஜாமி புனః புனக, திருப்பியும் திருப்பியும் அவளை நான் படைச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றார். யார? ஏன்னா நம்மளுக்கெல்லாம் எவ்வளவோ கர்ம வினைகள், நம்மளுடைய அந்த கர்மங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும் இல்லையா? சோ அதுக்கு ஏத்த மாதிரி, நம்ம குணநலன்களுக்கு ஏற்ற மாதிரி பலவித பிறவிகளை அவளை எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றார். திரும்ப திரும்ப ஒவ்வொரு கல்பத்தோட ஆரம்பத்திலையும் இந்த சிருஷ்டிங்கிறது திருப்பியும் ஆரம்பிக்கிறது. மகா சிருஷ்டி, மகா சர்க்கம். ந ச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவ தாசீனம். இம்மு போட்டுக்கோங்க. அசக்தம் தேஷு கர்மசு. யார் மீனோ? துளசி மேம். துளசி. நச்ச மாம் தானி கர்மாணி நச்ச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. அசக்தம் தேஷு கர்மசு. சொல்லட்டுமா மேம்? ஓகே. நச்ச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. நச்ச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. இவர் வந்து சோ இங்க வந்து என்ன சொல்ற? இதையெல்லாம் நான் செஞ்சாலும் நான் இதற்கெல்லாம் கர்த்தா கிடையாது அப்படின்னு சொல்றார். அதாவது இவர் டைரக்டா இந்த செயலை செய்வது இல்லை. இவர் வந்து புருஷன், தனியா இருக்கார். பிரகிருதிங்கிற அந்த யோக சக்தியை படைச்சு அதை ஏவி விட்டு அதுல வந்து இவர் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு ஆறுது. சோ இவர் வந்து அதுக்கெல்லாம் வெளியே தனியா இருக்கார் அப்படிங்கறதான் இங்க சொல்ற. சோ இத நம்ம புரிஞ்சுண்டு பகவான் எப்படி இந்த இதுக்கெல்லாம் நான் கர்த்தா இல்லை அப்படிங்கறத இருக்காரோ, நம்மளுடைய சிறு மூளைக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு கர்மத்துக்கும் நான் கர்த்தா இல்லை அப்படின்ற அந்த ஒரு எண்ணம், அபிமானம் இல்லாமல், பயனிலும் கருத்து வைக்காமல் நம்ம கடமையை ஆற்றினோம்னா அவரை எளிதாக அடைய முடியும். இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபட முடியும். அதுக்காக தான் இந்த இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் நான் படைச்சு இத்தனை இதெல்லாம் பண்ணாலும் நான் கர்த்தான்ற அந்த இது எனக்கு கிடையாது அப்படின்னு எதுக்கு சொல்றாரு? இந்த மாதிரி தாண்டா நீயும் இருக்கணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். இன்னும் அத தெளிவா ஆக்கிறதுக்கு சொல்றார். மயா த்யக்ஷேன பிரகிருதிஹி சூயதே சச்சராச்சரம் ஹேதுனா நேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. உதய் சார். மயாத்யக்ஷேன பிரகிருதிஹி மயாத்யக்ஷேன பிரகிருதிஹி சூயதே சச்சராச்சரம் சூயதே சச்சராச்சரம் ஹேதுனானேன கௌந்தேய ஹேதுனானேன கௌந்தேய ஜகத்விபரிவர்த்ததே ஜகத்விபரிவர்த்ததே. மயாத்யக்ஷேன பிரகிருதிஹி சூயதே சச்சராச்சரம்
हेतुनानेन कौन्तेय जगद्विपरिवर्तते मयाध्यक्षेण प्रकृतिः सूयते सचराचरम् हेतुनानेन कौन्तेय जगद्विपरिवर्तते. ஓகே, பியூட்டிஃபுல். சோ இங்க வந்து அதாவது ஒரு மனுஷன் இருக்கான், இந்த பூமியில அவன் விதைகளை நடுகிறான். சோ பூமிக்கும் அந்த விதைக்கும் ஒரு உறவை அவன் உண்டாக்குகிறான். சோ அந்த விதைக்கு ஏத்த மாதிரி அது செடியா முளைக்கிறது. சில இது நல்லா முளைக்கும், சில இது அப்படியே நல்லா செழிச்சு வரும், சில இது பட்டு போகும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரிதான் பகவான் வந்து நம்மள இந்த ஜீவராசிகள் அப்படிங்கிற இந்த விதைய பிரகிருதி அப்படிங்கிற பூமியோட சம்பந்தப்படுத்துறார். அது எப்படி அந்த விதைய அவன் பூமியில போடுறானோ அந்த மாதிரி இந்த சேத்தன வர்க்கம், அதாவது இந்த ஜீவராசிகளை வந்து இந்த பிரகிருதிங்கிற அந்த பூமியில போடுற. அப்புறம் நம்மளுடைய இதுக்கு ஏத்த மாதிரி, கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வேற வேற பிறவிகளை பிறக்க செய்கிறது. ஈஸியா நம்மளுக்கு புரியறதுக்காக ஒரு பூமியில ஒரு விதை நடுற மாதிரி அப்படின்னு அழகா சொல்லிட்டாரு. சோ அவன் கண்ட்ரோல்ல இல்ல இல்லையா, அவன் வந்து பூமியில நடுறதோட அவன் வேலை ஆச்சு. அந்த செடி வந்து எப்படி வளர்றது அத வந்து அதனுடைய இது அதே மாதிரிதான் இந்த ஜீவராசிகளை இந்த பிரகிருதியோட அவன் தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம கர்ம வினை தகுந்த மாதிரி எத்தனை பிறப்போ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லு. சோ இப்ப வந்து அவர் வந்து அவ்யக்தமா இருந்து, அதாவது ஒரு சூக்ஷ்ம இதுவா நிராகாரமான ஸ்வரூபம், அவ்யக்த ஸ்வரூபத்துல இருந்துட்டு என்ன பண்றார் அப்படின்னு சொல்றார். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த சகுண உருவமுள்ள ஸ்வரூபத்துடைய மகிமை பத்தி சொல்ல ஆரம்பிக்க போறார். இதுல இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் புரிய சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்தூல பகவான் ரூபம் தான் தெரியும். அதுலதான் நம்மளுக்கு ஓரளவுக்காவது மனச அதுலயே லயிக்க வைக்க முடியறது. சோ அத பத்தி நிறைய இப்ப சொல்ல போறார். அதனுடைய மகிமை, சகுண ஸ்தூல ரூப உருவமுள்ள ஸ்வரூபத்தினுடைய மகிமை, அதோட பக்தி முறை, அத பத்தி எல்லாம் சொல்ல போறார். அத பத்தி தெரியாதவாளை முதல்ல இகழ்ந்து பேசி அறிவிலிகள் அப்படின்னு முதல்ல அவளை ஸ்கோல் பண்ணிட்டு வர. இதெல்லாம் தெரியாம இருக்காளே அவள்லாம் எப்பேற்பட்ட அறியாமையில சுழண்டுன்னு இருக்கா அப்படின்னு முதல்ல அத சொல்லிட்டு வருவார். ஒரு இதை நிறுத்திக்கலாம், 10ஓட நிறுத்திக்கலாம். நாளைக்கு நினைக்கிறேன். எண்டிங் ஸ்லோகா சுதா மாமி சொல்லணும் மேம். சுதா சிவகுமார் மேம். சொல்லுங்க மாமி. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण मही महिषाः को ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शांति शांति शांतिः। ओम सगना भवतु सगनौ भुनक्तु सह वीर्यं சகனா பவத்து தூ. ओम सगना भवतु सगनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्युर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम पूर्णमतः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते।
ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु ॐ तत्सत् थैंक यू मम्मी Thank you.